அதிகாரி ரீதியிலான பதவிகளை வகித்து வந்த மன்மோகன் சிங்கை அரசியல் பக்கம், அதுவும் அமைச்சராக மாறியது ஒரு தொலைபேசி அழைப்பு சம்பவத்துக்கு பிறகே. அது ஜூன் 1991. மன்மோகன் சிங் நெதர்லாந்தில் நடந்த ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு டெல்லிக்கு திரும்பியிருந்தார். அன்று இரவு மன்மோகன் சிங்கின் மருமகன் விஜய் தங்கா ஒரு தொலைபேசி அழைப்பை எடுத்தார். மறுமுனையில் கேட்டது அப்போதைய பிரதமர் PV நரசிம்மராவின் நம்பிக்கைக்குரிய நபரான PC அலெக்சாண்டரின் குரல். பின்னர் சில மணி நேரங்களுக்கு பிறகு மன்மோகன் சிங்கும் அலெக்சாண்டரும் சந்தித்தனர். அந்த சந்திப்பில் அப்போதைய பிரதமர் PV நரசிம்மராவ் தனது அமைச்சரவையில் நிதியமைச்சர் பதவியை மன்மோகன் சிங்கிற்கு அளிக்க விருப்பத்தை எடுத்துரைத்தார் அலெக்சாண்டர். ஆனால் அப்போது UGC தலைவராக இருந்த மன்மோகன் சிங் அரசியலில் ஆர்வமில்லாதவர். மேலும் அலெக்சாண்டர் சொன்னதையும் மன்மோகன் சிங் நம்பவில்லை. மறுநாள் வழக்கம் போல UGC அலுவலகத்துக்கு பணிக்கு சென்றார். கேரளாவில் ரப்பர் தோட்டத்தில் வேலை இருக்குதுன்னு புரோக்கர் எடுத்து போனேன். இங்க நான் வச்சதான் சட்டம், புரியுதா?